கடக்க வந்து இன்னும் தூக்கத்து டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. என்னதான் நம்ம பகல்லையோ இல்லை ஏதாவது தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலும் கூட தூக்கம் வரமாட்டேங்குதே, அந்த டயர்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலும் கூட அது எனக்கு சரியாகலை. அதனால் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஓகே தான். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா எனக்கு பொதுவாகவே வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். ஆனால் நான் வீக்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன், அதிகமாக பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நான் ஹேர் ரொம்ப அதிகமாக இதுவாக இருக்கிறதுனால நான் அதிகமாக பண்ண மாட்டேன். எனக்கு நீர் கவுத்துக்கும் சீக்கிரமாக. அதனால் பொதுவாக அந்த மாதிரி இருக்கும்போதே நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இதுவாக இருப்பேன். ரெகுலராக பழைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். இன்றைக்கி நான் என்னமோ நான் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு டல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து வீடியோ பார்த்து தான் இருக்கின்றேன் சந்தியா. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. பாப்பா எதுக்கு இரும்புது? அவங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணாங்க, மூக்கை வந்து இடிச்சுக்கிட்டாங்க சேரில். ஆனால் அடியெலாம் படலை, ஆனால் உள்காயம் மாதிரி இருக்குது இங்கே ரெட்டாக. அதே மாதிரி அப்போதுலேருந்து இரும்ப ஆரம்பிச்சிச்சு பாப்பா. அதே மாதிரி மூஞ்சி அடிக்கடிக்கு போய் கழுவிக்கிட்டே இருக்குது. எப்படின்னா இந்த அனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிக்கிட்டே இருக்குது. அதனால் அது இரும்பல் ஆயிடுச்சு, மூக்கில் ஒழுகுது. தைலெல்லாம் பூசி அதெல்லாம் பண்ணிட்டோம், இருந்தாலும் அது இரும்பல் இன்னும் நிற்கலை. அப்போ இனிமேல் நைட்டு லைவு போடாத, நல்லா ரெஸ்ட் எடு சந்தியா. அப்படி தான் முடிவு பண்ணணும். பகலில் சமைக்கும் போது லைவ் போட்டுடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நார்மலாகவே தூக்கம் வரமாட்டேங்குது, சுத்தமாக வரல. நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிலாம் லைவ் போடலை. அது நம்ம ஏன் பொய்யெல்லாம் கிடையாது. லைவுக்காக நான் தூங்காமல் இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராமிஸாக கிடையாது. ஆனால் எனக்கு அதுவே வந்து பழகி போயிடுச்சு நான் சொல்ல வரேன். எப்படின்னா எனக்கு நார்மலாகவே நான் நைட்டில் தூங்குறது இல்லை. அது இன்னும் கொஞ்சம் இதை வந்து அப்படியே பேசி அந்த கண்ணுலாம் டயர்ட் ஆகுது இல்லையா, அதனால் மேபி இப்படி இருக்குமோ அப்படின்றது. நான் மோஸ்ட்டும் இப்போ யோசிக்கிறது என்னென்னா, நம்ம பேசுகிறது ஒரு பர்டிகுலராக ஈவினிங் பேசிக்கலாம், சமைக்கும் போது அந்த மாதிரி ரேண்டமாக லைவ் போட்டுடலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா நான் சமைக்கும் போதோ இல்லை இது பண்ணும்போதோ நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் சமைக்கிறது பண்ண முடியாது. குக்கிங் சேனல் அந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் சேனலுக்கும் நல்லது. என்னோட தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கூட பார்த்திங்கன்னா 60 சில்லற சம்திங் இப்போ தான் அவங்க வந்து சேலரி எடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சம்பாரிச்சா எப்படி ஃபீல் பண்ணுவோனோ அந்த மாதிரி நினச்சேன். எனக்கு அந்த சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். 5 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கி தான் அவங்க 5 நாளைக்கு முன்னாடி 6 நாள் ஆகிடுச்சு அந்த வீடியோ போட்டு. 6 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சம்பளம் எடுத்தாங்க. ஆனால் அவங்க லைவில் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் லைவ் போட்டு தான் அவங்க 5 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ சம்பாரிச்சிருக்காங்க. அது ஒரு வருஷம் அவங்க சரியாக போடாதனால டிலே ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம குக்கிங் பண்ணி அதை காட்டிட்டு ஈவினிங் வேணா உட்காந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி போடுவோம். ஏன்னா லைவ் வந்து வரும்போது அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி உட்காந்து நான் பேசிட்டு எனக்கும் நாளுக்கு நாள் வந்து உடம்பு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. நான் நார்மலே தூங்காத இருக்கிற பர்சன் இன்னும் கொஞ்சம் நான் வந்து இங்கே பேசிக்கிட்டு அப்புறம் இந்த ஃபோனையே நான் பார்க்குறேன் இல்லையா, அதனால் நிறைய பிரச்சனை வரலாம். நல்லா தான் இருந்துச்சு, என் தொண்டை வலிக்குது, ஒரு பக்கம் என்னவா இருக்கும் சந்தியா? அது இந்த காலசூழல் மாற்றம் தான். எப்படின்னா வந்து நமக்கு திடீர்னு இப்போ வெயில் ரொம்ப, இப்போ நியூஸில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு 3-4 நாளைக்கு வெளியிலே அதிகமாக போகாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஸ்வெட்டிங்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அதுவே வந்து தலைவலி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கச்சிப் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் எங்கன்னா போகும்போது கூட லைட்டாக அப்படி தொடச்சிக்கோங்க. நீங்கள் ஜென்ஸுன்றதால இதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தானே. இப்படியே கூட கையில் நீங்கள் வாரிக்கலாம். அதனால் சீப்பு எப்படியும் சில பேர் வச்சுருப்பீங்க, அப்படி கூட பண்ணலாம். ஸ்வெட்டிங் வரதை தொடச்சிருங்க. அந்த என்ன குளருது, ஸ்வெட்டிங் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா ஹெட்டுக்கு பயங்கரமாக இருக்கும், தலை பயங்கரமாக வலிக்கும், அதனாலேயே சளி பிடிக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். நாளைக்கு ஹாஸ்பிட்டலு கூட்டிகிட்டு போயிட்டு வா பாப்பாவை. ஆமாம் காலைல கூப்பிட்டு போகணும். நான் இப்போயே பார்க்கலான்னு இருந்தேன், சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. எங்கேயும் ஒன்றும் பிரச்சனை 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அவங்க அப்பா கிட்ட சொல்லணும். இரும்பிக்கிட்டே தான் இருக்கா. டானிக் சிறப்பு இல்லை, டேட் முடிஞ்சிச்சு. அது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் அது கொடுக்கல. எங்கள் அக்கா குழந்தையும் என்னது முழுங்கிடுச்சு. ஐயோ, முழுங்கிட்டாங்களா? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களா? மகேஷ்குமார் வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று ஃபுல்லாக அதான் வர முடியல, தூங்கிட்டேன். அப்படியா, சரி சந்தோஷம். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேஷ்குமார் ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
குரு தம்பி வாங்க, அன்பு